ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிசம்பர் 13ஆம் தேதி என்று திரு கார்த்திகை தீப திருநாளாக பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா பிரதோஷமும் கார்த்திகை விரதங்களும் சேர்ந்து இருப்பது கூடுதல் சிறப்புகளை பெற்றுள்ளன. அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமான ஒரு நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய காரணமாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பலவித மாற்றங்களானது ஏற்படுது. அந்த ஒரு மாற்றங்கள் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் எத்தனை விளக்குகளை ஏற்றணும், எப்படி ஏற்றணும், அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தீபத்தை யார் ஏற்றணும் யார் ஏற்றக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கு. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த தீப கார்த்திகை திருநாளில் பார்த்திங்கன்னா ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றத்தினால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கலவையான பலன்களானது கிடைக்கும். உங்களுடைய பணிகளை முடிக்க சிரமங்களானது ஏற்படுங்க. ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்கும் வாய்ப்புகளானது உள்ளது. நிதி நிலைகளானது வலுவாக இருந்தாலுமே செலவுகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்க வாய்ப்புகளானது உள்ளது. நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்கள் கொடுத்த பணமானது இப்பொழுது திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலுமே பணிச்சுமைகள் சேர்ந்து இருக்கும். உங்களுடைய தைரியங்களும் இப்பொழுது அதிகரிக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்புடன் நீங்கள் பணியாற்றுவீர்கள். உடல் சோர்வானது முற்றிலுமே மறையும். வருமானங்கள் சீராகவே இருக்கும் என்றாலுமே பேராசைக்கு இடம் கொடுக்காமல் பணியாற்றவும். நண்பர்கள் போல் பழகக்கூடிய விரோதிகளிடம் கவனமாக இருக்கணுங்க. அவர்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிராக சில சமயங்கள் சதி வேலைகளில் ஈடுபடலாம். குடும்பத்திலும் உற்றார் உறவினர்களிடமும் உங்களுடைய செல்வாக்கானது பார்த்திங்கன்னா உயருங்க. உங்களுடைய செயல்களை புதிய உத்வேகத்துடன் செய்து முடிக்க வழிகளானது பிறக்கும். அதேபோல் திட்டங்களை சரியாக தீட்டி அவைகளை பார்த்திங்கன்னா படிப்படியாகவே வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள். உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். பெரியோர்களினுடைய ஆதரவு எப்போதும் இருக்கும். ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழக்கூடிய சந்தர்ப்பங்களானது அமையுங்க. தொழிலில் இருந்த போட்டிகளானது உங்களுக்கு குறையும். லாபங்களானது அதிகரிக்குங்க. நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த தொய்வுகளானது நீங்கி மனதில் உற்சாகங்களானது தோன்றும். அதே நேரம் வெளியில் பார்த்திங்கன்னா கொடுத்திருந்த பணமானது திரும்பவும் உங்களுடைய கைக்கு சேர்வதில் தாமதங்களானது ஏற்படும் என்பதனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா நீங்கள் புதிதாக யாருக்கும் கடன் கொடுப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். உத்தியோகஸ்தர்கள் பயணங்களால் அனுகூலமான திருப்பங்களை காண்பீர்கள். சிலர் விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வார்கள். மேலதிகாரிகள் சற்று பாரமுகமாகவே நடந்து கொண்டாலுமே தொல்லைகள் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவே இருப்பார்கள். அரசியல்வாதிகளினுடைய பணியாற்றக்கூடிய திறன்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். கட்சி மேலிடத்தால் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள். கட்சியில் புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியங்களானது நன்றாக இருக்குங்க. அடிக்கடி பயணங்களை செய்து கட்சி பணிகளை தீவிரமாக ஆற்றி ஆதாயத்தையும் நீங்கள் பார்க்கலாம். கலைத்துறையினர் எதிர்பார்த்த வாய்ப்புகளை பார்த்திங்கன்னா பெறுவீர்கள். உங்களுடைய பெயரும் புகழும் உயரும். ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறையவே வாய்ப்புகளானது உண்டு. ஆனால் அவற்றை வெளிக்காட்டி கொள்ளாமல் ரசிகர் மன்றங்களுக்கு பணம் செலவு செய்வீர்கள். சக கலைஞர்களினுடைய நன்மதிப்பையும் நீங்கள் பெறலாம். மேலுமே பெண்மணிகள் கணவரினுடைய பாராட்டுகளை பார்த்திங்கன்னா எளிதில் அடைவீர்கள். அதே போல புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். இல்லத்தில் நிம்மதியை காண்பீர்கள். சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். உடல் நலத்தில் மட்டும் சற்று பார்த்திங்கன்னா கவனமாகவே இருக்கவும். மாணவ மணிகள் நல்ல மதிப்பெண்களை வாங்க வழிவகையானது உண்டு.
பெற்றோர்களினுடைய ஆதரவானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அவர்களால் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும். சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பையும் நீங்கள் பெறலாம். மேலுமே தொழில் வியாபாரங்களானது மந்தமாக இருக்கும். பழைய பாக்கிகளானது வசூலாவதில் தாமதங்களானது உண்டாகுங்க. புதிய ஆர்டர்கள் பிடிப்பது பற்றிய முயற்சிகளானது வீணாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீணாக உழைக்க வேண்டியும் இருக்கும். சம்பளங்களானது தாமதப்படலாம். அலுவலக பணிகளில் கூடுதல் கவனங்களானது தேவை. அதே போல இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்காக எந்த ஒரு உத்தரவாதங்களும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. மனதில் உள்ள மந்த நிலைகளானது மாற கூடுதல் சிரத்தையுடன் வந்து பார்த்தீங்கன்னா காரியங்களை கவனிப்பது அவசியம். வாழ்க்கை தரங்களானது உயரும். மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு திறமையினால காரிய வெற்றிகளானது ஏற்படும். போட்டிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்குங்க. அதே போல் சின்ன சின்ன விஷயங்களால் மனநிறைவுகளானது உண்டாகும். மற்றவர்களால் அமைதியின்மையானது உண்டாகலாம். அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது. எந்த ஒரு செயலையுமே திட்டமிட்டு செய்வது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தியடையும். பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. சிலருக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது. எதிர்பாராத செலவுகளானது உண்டாகலாம். திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு பேச்சு திறமையினால காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள். சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தரும்படி நடக்கும். கலைத்துறையினருக்கு யாரையுமே பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. திறமையான செயல்பட்டால் பாராட்டானது கிடைக்குங்க. சிலருடன் விரும்பத்தகாத வாக்குவாதங்களானது ஏற்படலாம். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் துறையினருக்கு எல்லாவித வசதிகளும் உண்டாகும். தேடி போனதுமே தானாகவே வந்து சேரும். அறிவு திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதையும் கழிப்பீர்கள். தொழில் சிறப்பான முன்னேற்றங்களானது பெறும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகளானது நீங்கி முன்னேற்றங்களானது உண்டாக்குங்க. போட்டிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களானது தீரும் என்பதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாகவே வந்து இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள். நண்பர்கள் உறவினர்களுடைய மத்தியில் கௌரவங்களானது ஏற்படும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் உள்ள அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் இப்பொழுது சாதகமான முடிவு பெறும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். மனதில் உற்சாகங்களானது அதிகரிக்குங்க. உத்தியோகங்கள் தொடர்பான பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையும். தேவையான உதவியானது இப்பொழுது கிடைக்கும். அதே போல் முக்கியமாக உங்களுடைய கடன் பிரச்சனையானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க. முன்னேற தேவையான உதவிகளும் இப்பொழுது கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் உள்ள கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கையானது ஏற்படும். துணிச்சலாக எதிலுமே நீங்கள் ஈடுபடுவீர்கள். சந்திரனுடைய சஞ்சாரங்கள் உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டங்களானது செல்லும். கௌரவங்களும் அந்தஸ்தும் உயரும். வீண் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். மேலுமே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாகவே உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இது அப்படின்னே சொல்லலாங்க. முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு மறையும். மேலுமே இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான நோய்களானது ஏற்படலாம். கவனங்கள் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கும். எதிர்பார்த்தவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா பழகும்போது கவனங்கள் தேவை. விருப்பத்திற்கு மாறான சம்பவங்களும் உங்களுக்கு நடக்கலாம். அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யவும். அதேபோல் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் எல்லாம் வேண்டாம். தொழில் செய்பவர்களுமே புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனத்தோடு செய்வது நல்லது. அதே சமயம் அனுபவம் மிக்கவர்களுடன் கலந்து ஆலோசித்து முதலீடு செய்வது நன்மையை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகளானது இப்பொழுது வீண் போகாது. அதே சமயம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு மனை வாங்க தடைகள், சுப காரியங்கள் செய்வதற்கு தடைகள் இருந்தது. இப்போ அந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு நற்செயல்கள் எது செய்வதற்குமே இருந்து வந்த தடைகளானது நீங்கி தாயாருடன் இருந்த மனக்கசப்புகளும் நீங்கி ஒரு சுமூகமான ஒரு உறவுகளானது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.